மெக்காலே தனது குறிப்புகளில் ஆங்கில வழியில் மேற்கிந்திய கல்வி கற்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டார். தெரியல. மெக்காலே இந்தியர்களுக்கு சமஸ்கிருதத்திலும் பாரசீக மொழியிலும் கல்வி புகட்டக்கூடாது என்ற எண்ணம் கொண்டு இருந்தார். ரெண்டுமே சரியானது. அதுக்கான விளக்கத்தை சரியாக சொல்லுது. 1833 கல்விக்குழுவுடைய இதாக அமைக்கப்பட்ட பிறகு இந்த மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் புத்தகத்தை எழுதியிருப்பார். இந்திய கல்வி குறித்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பார். முழுவதுமாக மேற்கிந்திய கல்விக்கு ஆதரவாக இருந்திருப்பார். 8th புக்கில் இருக்குது, தெரியல 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது, 12th இருக்குது. நிறையா புத்தகங்களில் மெக்காலேயுடைய கல்வி பற்றியே இருக்குது. நான் 8th புக்கில் உள்ள காமிக்கிறேன்னு பாருங்கள். மெக்காலே 1835ஆம் ஆண்டு புகழ்பெற்ற கல்விக்கான வரைவுக் கொள்கையை தயாரித்தால். இந்த வரவுக் கொள்கையின்படி அரசாங்கத்தின் கல்விக் கொள்கையின் நோக்கம் இந்தியாவின் பூர்வீக மக்களுடைய ஐரோப்பிய இலக்கியத்தையும் அறிவியலை மேம்படுத்துவதாகும். இந்த கற்பிக்க ஆங்கில மொழியை பயன்படுத்த வேண்டும் மெக்காலே அறிவுறுத்தினார் அப்படின்னு கொடுக்குறாங்க. பென்னி மெக்காலே வரைவுக் கொள்கை ஒப்புதல் அளித்தோடு கல்விக்கான நிதியை ஆங்கில வழி கல்விக்கு மட்டுமே செலவிட வேண்டும் முடிவு செய்தார்.